ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஹேமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா அங்கே வராங்க. குட் கேர்ள், ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஹோம்ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, சயின்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு இன்னும் மேக்ஸ் ஹோம்ஒர்க் மட்டும் இருக்குது அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பண்ணுறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. சௌந்தர்யாவுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன்ல பேசுறாங்க சௌந்தர்யா. பாரதி பத்தி டிவில நியூஸ் போடுறாங்களா, நான் இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓடிட்டு இருக்கா, சரி நான் உடனே பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. ஹேமாட்ட சௌந்தர்யா சொல்றாங்க, உடனே டிவியை ஆன் பண்ணி ஹேமா, உங்க டேடி பத்தின நியூஸ் டிவில போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. லட்சுமி உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆட்டோ குமாரனே அங்க வராரு. உங்க டாக்டர் அப்பா பத்தி நியூஸ் டிவில ஓடிட்டு இருக்குதா, நீ பாரு லட்சுமி அப்படின்னு சொல்றாரு. இப்போ நியூஸ் போட்டு பார்க்குறாங்க லட்சுமி. நியூஸில் பாரதி செய்ய போகிற ஹார்ட் ஆப்ரேஷனை பற்றி சொல்கிறாங்க. பாரதி நிறைய ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு மனிதநேய டாக்டருக்கான விருது கிடைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. லட்சுமி குமாரநேட்ட சொல்கிறாங்க, நீ வேணா பாரு மாமா, இந்த ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் அப்பாவுக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யாவும் ஹேமாட்ட பாரதி செய்ய போகிற ஆப்ரேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ என்னோட டேடி ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்ற போறாரு அப்படிதானே பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. டேடி இஸ் மை ரியல் ஹீரோ பாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹேமா. அடுத்ததா ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. எப்படி ஆப்ரேஷனுக்கு தேவையான ஹார்ட்டை விழுப்புரத்துல இருந்து சென்னை கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ சூப்பர்வைசர் கணேசன் சொல்றாரு, நம்ம ரோட்வேஸை சூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா டிலே ஆயிடும். நம்ம ஹெலிகாப்டர் மூலயமா கொண்டு வந்தோம்னா விதின் 1 hour நம்ம கண்டிப்பா சென்னை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது பெஸ்ட் ஐடியாவா இருக்கு அப்படின்னு பாரதியும் சொல்றாரு. விக்ரமும் அதை கேட்டுட்டு இந்த ஐடியாவையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா விக்ரம்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு, இந்த மீட்டிங்ல நானும் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பேசுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல டாக்டர் சார் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை இந்த சரௌண்டிங் ஏரியால பலத்த மழை பெஞ்சதாகவும் சூறாவளி காத்து வீசினதாகவும் நான் நியூஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2-3 நாளைக்கு அதே மாதிரி தான் வானிலை இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. மழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. வானிலை அறிக்கையில சொன்ன மாதிரி நாளைக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா சாம்பர் வழியா கொண்டு போறது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மிஷனும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதனால ரோட்வே தான் பெட்டர்னு எனக்கு தோணுது அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. கேட்ட உடனே பாரதிக்கு கோபம் வந்துருது. ரோடு வழியா எப்படி கொண்டு வர முடியும், நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நேத்து விழுப்புரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, சென்னை சிட்டில இருந்து செங்கல்பட்டு போறதுக்கே 2 hours ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல 1.5 மணி நேரத்துல எப்படி ஹார்ட் அங்கிருந்து இங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு கேக்குறாரு. தனியால செய்யணும்னா கண்டிப்பா முடியாது, ஆனா கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்தா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. சென்னை, தாம்பரம், விழுப்புரம் எல்லா போலீஸ் கமிஷனர்ட்டையும் பேசினா அவங்க டிராபிக்கை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. டிராபிக் கிளியரா இருந்துச்சுன்னா விழுப்புரம்ல இருந்து நம்ம சென்னைக்கு 1.5 மணி நேரத்துல கண்டிப்பா வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நைட்டு ஏதாவது படம் பார்த்துட்டு வந்து இங்க கதை சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. தேவையில்லாம பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாரதி விக்ரம்கிட்ட சொல்றாரு, கணேசனோட ஐடியாவே ஓகே தான் சார், எனக்கு அதுதான் பெட்டர்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. விக்ரமும் நம்ம அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணம்மாட்ட விக்ரம் கேக்குறாரு, ஏதோ யோசனையில இருக்கிறீங்க போல அப்படின்னு கேக்குறாரு. உங்க பிளான வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு கேக்குறாரு. வானிலை அறிக்கையில சொன்ன மாதிரி மழை பெஞ்சிருச்சுன்னா நம்ம பிளான்லாம் வீணா போயிருமே சார் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கடைசி நேரத்துல போலீஸ்ட சொன்னா அவங்களாலயும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்க, அதான் எனக்கு யோசனையா இருக்கு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. விக்ரம் கண்ணம்மாட்ட சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு மழை வராதுன்னு நினைச்சுப்போம், கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தான் வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பாட்ட சாந்தி சொல்றாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா என்கிட்ட வந்து பாரதி சாரோட அட்ரஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நான் தெரியாதுன்னு தான்மா ஃபர்ஸ்ட் சொன்னேன், அதுக்கப்புறம் அம்மா மிரட்டி கேட்டாங்க, வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா ஊருக்கு வந்ததுல இருந்து பாரதிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசி வம்ப வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாரதி வீட்டுக்கு வேற போயிருக்கிறாங்க, அங்க என்ன கலவரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. கார் சத்தம் கேக்குது, ஷர்மிளா அம்மா தாமா வராங்க அப்படின்னு சாந்தி சொல்றாங்க.
ஷர்மிளா வந்த உடனே வெண்பா ஷர்மிளாட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காகம்மா பாரதி வீட்டுக்கு போன அப்படின்னு கேக்குறாங்க. ஷர்மிளா சொல்றாங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான், உன்னோட கல்யாண விஷயம் பேசுறதுக்காக தான் அங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியோட அம்மா சௌந்தர்யாவை பார்த்துதான் கல்யாண பேச்சு பேசிட்டு வந்தேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. சௌந்தர்யா ஆண்டி என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு வெண்பா ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. வெண்பா சொல்றாங்க, நீ இவ்ளோ சீக்கிரமா மனசு மாறிடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சௌந்தர்யா ஆண்டி என்னம்மா சொன்னாங்க, கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஷர்மிளா சொல்றாங்க, உன் கல்யாண விஷயமா பேச போறேன்னு சொன்னேன், உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பேச போறேன்னு சொன்னேனா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்ற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிற, அதுக்காக நான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா, சென்னையில எனக்கு கொஞ்சம் பேரை தான் தெரியும், அதனாலதான் சௌந்தர்யாவை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை ஏதாவது இருந்தா சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யாவுமே வெண்பா எனக்கு பொண்ணு மாதிரி, வெண்பாவோட கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்ன உடனே சௌந்தர்யாவுக்கு குழுக்குழுன்னு இருந்திருக்குமே அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு முட்டாளா நீ அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க. ஷர்மிளா சொல்றாங்க, நான் ஒரு 2 டைம்ஸ் தான் சௌந்தர்யா பாரதி 2 பேரையுமே மீட் பண்ணியிருந்திருப்பேன். பாரதிக்கு உன்னை கல்யாணம் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல, சௌந்தர்யாவுக்கு உன்னை மருமகளா ஏத்துக்கிறதுலயும் விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ எந்த நம்பிக்கையில பாரதி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு 10 வருஷமா காத்துட்டு இருக்கிற அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், பாரதி பத்தின நினைப்ப மொத்தமா குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஷர்மிளா. வெண்பா சாந்திட்ட சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து என்னோட கல்யாண விஷயத்துல விளையாடுறாங்க, அவங்க என்னதான் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.